காரணத்தினால் சிகிச்சை பலனின்றி அண்ணன் அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கின்றார். அண்ணன் கவியரசு அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களுடைய கருத்தியலில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோர் கொள்கை வழியில் சற்றும் பிறழாமல் காஞ்சிபுரம் மண்ணில் எழுச்சியோடு மக்கள் பணியாற்றி வந்தவர். எங்களை போன்ற இளைஞர்களை எல்லாம் அரவணைத்து இயக்கப்பணி ஆற்றுவதில் வல்லவர். எப்படி பணி செய்ய வேண்டும், யாரை அரவணைக்க வேண்டும், எவ்வாறு இந்த இயக்கத்தை பொதுமக்களை உள்வாங்கி அதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் அண்ணன் கவியரசு அவர்கள் தன்னை முன்களத்தில் நின்று கொண்டு பணியாற்றியவர். தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கட்சி ஆரம்ப காலத்திலேயே இந்து பெயரை நீக்குவோம், இனிய தமிழ் பெயரை சூட்டுவோம் என்று தலைவர் அவர்கள் அறிவித்த போது தன்னுடைய பெயரான பால தண்டாயுதம் என்கின்ற பெயரை, அந்த பெயருக்கும் அவர் ஒரு விளக்கம் சொல்வார். எங்கள் இதெல்லாம் அண்ணன் அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார். செவிலிமேடு பகுதியில் இருந்த கம்யூனிஸ்ட் பெரியவர் ஏழுமலை அவர்கள் புரட்சியாளர் தர்மபுரி பகுதியிலே பணியாற்றி மறைந்த தோழர் பாலன் என்கின்ற பெயரையொட்டி எனக்கு பால தண்டாயுதம் என்று பெயர் வைத்தார். நான் தலைவருடைய அந்த வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பெயரை நான் கவியரசு என்று மாற்றிக்கொண்டேன். அதற்கும் அவர் அண்ணன் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் தருவார். எங்களிடமெல்லாம் இதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார். என்னுடைய மனைவியின் பெயர் கலைச்செல்வி, அதனால் கா முதல் எழுத்தும் வி என்பதை கடைசி எழுத்துமாக நான் கவி என்பதை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய மூத்த வழக்கறிஞர் தணிகை அரசு, அவருடைய இறுதி பெயரான அந்த அரசு என்பதை ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய பெயரை கவியரசு என்று மாற்றிக்கொண்டேன் என்று அண்ணன் அவர்கள் எங்களோடு இந்த செய்திகளை எல்லாம் பகிர்ந்திருக்கின்றார். இப்படி கவியரசு அண்ணன் அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் சொல்லிய அனைத்தையும் தலைவர் சொல்லிய இறுதி சொல் என்று காஞ்சிபுரத்தில் இயக்க பணியாற்றி வந்தவர். அண்ணனுடைய மறைவு என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த துயரம். அண்ணன் பாலாஜி, நகர செயலாளர் அண்ணன் பாலாஜி அவர்கள், அண்ணன் திருமாதாசன் அவர்கள் தேர்தல் நேரங்கள் எல்லாம், தேர்தல் பரப்புரையின் போதெல்லாம் அண்ணனோடு தான் வெயிலும் சுற்றி கொண்டிருப்போம். ஒரு வழக்கு சார்ந்து நாங்கள் வெளியே செல்கின்ற போது கூட பீஸ் வாங்கினார், 5000 ரூபாய் வாங்கினார்னா இந்த 2500 ரூபாய் நீ புடின்னுவார், ஆனா இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அனைத்திலும் சமமாக காசு வாங்குற காசு அப்படியே சரி பாதியாக பிரித்து தருவார் எங்களுக்கெல்லாம். அப்படி தன்னை மட்டுமே உயர்த்தி கொள்ளாமல் தன்னோடு இருப்பவர்களும் இந்த சமூகத்தில் உயர வேண்டும் என்று எண்ணிய மாபெரும் போராளி அண்ணன் கவியரசு அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவருடைய கருத்தியலை 100% உள்வாங்கிக் கொண்டு காஞ்சிபுரம் மண்ணில் மக்கள் பணியாற்றியவர். 5 ஆண்டுகள் செவிலிமேடு பேரூராட்சி மன்ற உறுப்பினராக இங்கே பணி செய்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இவர்கள் எங்கேயும் தன்னை கட்சிக்கு எதிராக நிறைவேற்றிக் கொள்ளாமல் தலைவர் அவர்களுடைய கொள்கையில் மக்கள் பணியாற்றி வந்தவர் அண்ணன் கவியரசு அவர்கள் இன்று நம்மை விட்டு சென்றிருப்பது என்பது மிகுந்த